ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கொண்டக்கடலை கேரட் பீன்ஸ் வச்சு ஒரு வெஜிடபிள் குருமா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 கிராம்பு, 2 பட்டை துண்டு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் பொரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனும் 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறமா கருவேப்பிலை இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு வதங்கி வரணும். அதனால் வந்துட்டு நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன், சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக. அடியும் இப்போ கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கும், அதனால் நான் இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதும் கேரட் பீன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம், காலிஃப்ளவர், உங்களுக்கு பிடிச்ச காய்கறி எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வதங்கி வரத்துக்குள்ளேயே நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காய், கசகசா, சோம்பு, அப்புறம் வந்துட்டு முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா க்ரீமியாக இருக்கும். நான் வந்து இல்லாதனால பொட்டுக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன், சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இது எல்லாம் காய்கறி எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மசாலா எல்லாமே காய்கறியோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். நம்ம வந்து வெங்காயம், தக்காளி வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக மட்டும் தான் ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த டைம்லேயே வந்துட்டு குருமாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு டைம் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா வந்து கொதித்ததும் நம்ம வந்து ஃபைனலாக வந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான், நமக்கு வந்துட்டு குருமா வந்து ரெடி ஆயிரும். நமக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்ற வேணாம். குருமா வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.